இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியலமைப்பு சட்ட மேதை பாபா சாஹேப் அம்பேத்கரின் 69வது நினைவு தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அப்போது மோடியும் கார்கேயும் நட்புடன் கைகுலுக்கி கொண்டனர். நீண்ட இழுபறிக்கு பிறகு மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் கடந்த 5ஆம் தேதி பதவியேற்றார். முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர மறுத்து வந்த சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் பிரிவு தலைவரான அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மும்பை ஆசாத் மைதானத்தில் நடந்த நிகழ்வில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் நடத்த முயன்ற டெல்லி சாலோ பேரணியை ஹரியானா பாஜக அரசு தனது அதிகாரத்தால் அடக்கி வருகிறது. பஞ்சாபிலிருந்து ஹரியானாவுக்குள் நுழைய முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளின் டெல்லி பேரணி முயற்சியை கைவிட்டனர். ஷம்பு எல்லையிலிருந்து இந்த விவசாயிகள் டெல்லி பாத யாத்திரையை துவக்கினாலும் சில மீட்டர் தூரத்திலேயே அவர்கள் தடுப்பு அமைத்து தடுக்கப்பட்டனர். சென்னையை அடுத்த தையூரில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதல் ஹைப்பர் லூப் பரிசோதனை வழித்தடத்தின் வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டார். தையூரில் உள்ள சென்னை IIT வளாகத்தில் 410 மீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு வந்த ஹைப்பர் லூப் வழித்தடத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்திய ரயில்வே, சென்னை IITயின் அவிஷ்கார் ஹைப்பர் லூப் எனும் மாணவர்கள் குழு மற்றும் டோட்ரு ஹைப்பர் லூப் எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆகியவை இணைந்து இதை அமைத்துள்ளன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் MP அபிஷேக் மனு சிங்வியின் இருக்கைக்கு கீழே கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அது குறித்து உரிய விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் கூறியது எதிர்க்கட்சிகளின் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட தினத்தில் தாம் 3 நிமிடங்கள் மட்டுமே அவையில் இருந்ததாகவும் ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டுமே எடுத்துச் சென்றதாகவும் அபிஷேக் மனு சிங்வி விளக்கம் அளித்துள்ளார். வன்முறை வெடித்த உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலுக்கு செல்ல முயன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களை காசிப்பூர் எல்லையில் உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. சம்பலில் உள்ள முகலாயர் கால ஷாஹி ஜூம்பா மசூதி, அங்கிருந்த ஹரிஹர் கோவிலை இடித்து கட்டப்பட்டது என தாக்கலான மனுவை விசாரித்த நீதிமன்றம் அங்கு ஆய்வு நடத்த உத்தரவிட்டது. கடந்த மாதம் 24ஆம் தேதி ஆய்வு நடத்தப்பட்ட போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கலவரம் வெடித்ததில் 5 பேர் கொல்லப்பட்டனர். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 பிப்ரவரி மாதம் முதல் 11வது தடவையாக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி மாற்றாமல் 6.5%ஆகவே வைத்துள்ளது. உயர் பணவீக்கத்தை காரணம் காட்டி நடப்பு நிதியாண்டின் வளர்ச்சி இலக்கை குறைப்பதாக ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கான மத்திய அரசின் நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என நிதிக்குழுவிடம் மேற்கு வங்க அரசு வலியுறுத்தி உள்ளது. கொல்கத்தா வந்த 16வது மத்திய நிதிக்குழுவினரை சந்தித்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி, மத்திய வரிகளிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு திட்டங்களுக்காக மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவது குதிரை கொம்பாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் செயல்படாமல் உள்ள கணக்குகளில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் கேட்பாரின்றி பல கணக்குகளில் கிடப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்த பணத்தை என்ன செய்யலாம் என வங்கிகளின் இயக்குநர் குழுமங்கள் முடிவு செய்ய வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது. வங்கி இருப்பு தொகையாக 42,270 கோடி ரூபாய் பல ஆண்டுகளாக இருப்பதாகவும் அவற்றுக்கு உரிமை கோரி எந்த வாடிக்கையாளரும் வரவில்லை எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. கடற்படை தின கொண்டாட்டத்திற்காக ஒடிசாவின் பூரி கடற்கரையில் நடந்த இந்திய கடற்படையினரின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகளை மக்கள் கண்டு ரசித்தனர். கடற்படை ஹெலிகாப்டர்கள், கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் ரோந்து விமானங்களின் செயல்பாடுகள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தன. ஹெலிகாப்டரில் கயிற்றில் தொங்கியபடி கடற்படை வீரர்கள் சாகசங்களை நிகழ்த்தியும் பேண்ட் வாத்தியங்களை வாசித்தும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர்.
தெலுங்கானாவில் 7 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முழுகு மாவட்டம் எதூர் நகர மண்டலத்துக்குட்பட்ட சொல்பகா வன பகுதியில் போலீசாருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. அதில் நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவன் உட்பட 7 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் போலீஸ் தெரிவித்தது. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தாய் உயிரிழந்த நிலையில் மகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி சந்தியா தியேட்டரில் திரையிடப்பட்டது. அப்போது படம் பார்க்க வந்த நடிகர் அல்லு அர்ஜுனை பார்ப்பதற்காக தியேட்டர் அருகே கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர். நவம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வசூல் 8.5% அதிகரித்து ரூபாய் 1.82 லட்சம் கோடியாக உள்ளது. மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 34,141 கோடியாகவும் மாநில ஜிஎஸ்டி ரூபாய் 43,047 கோடியாகவும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி ரூபாய் 91,828 கோடியாகவும் செஸ் ரூபாய் 13,253 கோடியாகவும் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமான எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட் முதலாக பங்கு சந்தையில் நுழைந்து நிதி திரட்டுகிறது. அதன் தலைமை நிறுவனமான சவுத் கொரியன் சாபல் எல்ஜியிடம் உள்ள பங்குகளில் 15%, அதாவது 10.18 கோடிக்கும் அதிகமான பங்குகளை இந்தியாவில் உள்ள எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் பேரில் தலா 10 ரூபாய் விலையில் ஆரம்ப விற்பனைக்கு பட்டியலிடுவதாக செபியிடம் எல்ஜி தெரிவித்திருக்கிறது. ஹூண்டாயை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தையில் நுழையும் 2வது தென்கொரிய நிறுவனம் எல்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் முதல் 10 சிறந்த வறுத்த கோழி உணவு பட்டியலில் இந்தியாவின் சிக்கன் 65 மீண்டும் இடம் பிடித்திருக்கிறது. உலகின் முதல் 10 சிறந்த வறுத்த கோழி உணவுகளின் பட்டியலை டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ளது. இதில் தென்கொரியாவின் சிக்கன் முதலிடத்தையும், ஜப்பானின் கராச்சி 2ஆம் இடத்தையும், இந்தியாவின் சிக்கன் 65 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. குரங்கு ஒன்று தம்முடன் நட்பு பாராட்டி கட்டி அணைத்த புகைப்படத்தை காங்கிரஸ் எம்பியும் பிரபல எழுத்தாளருமான சசி தரூர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்துள்ளார். தமது டெல்லி வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்து காலை நாளிதழை படித்துக் கொண்டிருந்த போது வந்த அந்த குரங்கு தமது மடியின் மீது அமர்ந்து கொண்டதுடன் தான் கொடுத்த 2 வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிட்டுவிட்டு தம்மை அன்புடன் கட்டி அணைத்துவிட்டு தாவி சென்று விட்டதாக அவர் பதிவிட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.